அல்லேலூயா. இந்த நாள் என்ன நாள்? சின்ன பிள்ளைகளுக்கு தெரியுமா இந்த நாள் என்ன நாள்? ஃப்ரைடேனா என்ன அர்த்தம்? குட் ஃப்ரைடேனா? 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து, அதாவது தேவன், தேவாதி தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். பாலகனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்தார். அவர் ஊழியம் செய்தார். அநேக நோய்கள், பேய்கள், பிசாசுகளை எல்லாம் விரட்டினார். ஆனால் ஜனங்கள் அவரை என்ன பண்ணாங்க? பகைச்சாங்க. ஜனங்கள் அவரை பகைத்து அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார்கள். அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து, வேதம் சொல்லுது, அந்த 14வது மார்க் 14:13 வாசிங்க. அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, ஆ நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள். ஆ அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். அவன் பின்னே போங்கள். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக முந்தின நாள் இரவு அவர் ராபோஜனத்தை பஸ்காக ஆயத்தப்படுத்துகிறார். அவங்களுக்கு பஸ்கா இருந்துச்சு. அந்த பஸ்காக ஆயத்தப்படுத்தும்படியாக சீசர்களுக்கு கட்டளை எழுதார். எப்படி? நகரத்துக்கு போங்கள், அங்கே நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வரும் ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவனுக்கு பின்னாலே போங்கள். அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீசரோடு பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அப்போ அந்த வீட்டுக்காரனுக்கு போதகர் யாருன்னு தெரியும். அப்போ தண்ணி கொண்டு வர்றது யார்? அந்த வீட்டுக்காரனுடைய வேலைக்காரன் கொண்டு வரான். இப்போ இயேசு கிறிஸ்து அப்போ அந்த இடத்துல பஸ்காவை புசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, 15. அவன் கப்பலம் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற சாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பார். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் ஆன போது அவர் 12 கூட அவரிடத்துக்கு வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுதாரு, 12 பேர் தான் சீசர்கள். 12 பேர்கள் என்ன சொல்லுதாரு? என்னோடு பந்திருக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்போ யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அந்த ஒருவன் யாருன்னு. மற்ற எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? நானோன்னு சொல்லி யார் நம்ம காட்டி கொடுப்பது? நம்ம சொல்லுதோம்ல, அவனாக இருக்கும், இவனாக இருக்கும். அதே மாதிரி அவர்கள் ஒருவர் என்ன பண்ணுறாங்க? பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் நம்மள இயேசுவை காட்டி கொடுப்பதுன்னா என்னன்னு முதல்ல அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் அப்படி சுற்றிக்கிட்டு தானே இருக்கிறார். அவங்களுக்குள்ள அவங்க மத்தியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ எப்படி காட்டி கொடுப்பாங்க? யாருக்கிட்ட காட்டி கொடுப்பாங்க? இந்த விவரம் அவங்களுக்கு சரியா தெரியல. 18வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ அவர் சீசர்களுக்கு மத்தியில் பந்தி இருக்கிறாரு. பந்தி இருக்கும்போது சொல்லுதாரு, என்னோட நம்மோட பந்தி இருக்கிறவங்கள ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். லூக்கா 22வது அதிகாரம் 14-15 வாங்க. லூக்கா 22. நான் பாடுபடுகிறதற்கு முன்னே பாருங்க, வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சிலுவை பாடுகளுக்கு போகும் முன்னே இந்த பஸ்காவை புசிக்கிறதுக்கு யாரோடையா? உங்களோட. இயேசு கிறிஸ்து பஸ்காவை எதற்காக ஆயத்தம் பண்ணார்? புசிக்கிறதுக்கு ஆசையாக இருந்தார் சீசர்களோட. அது அவருடைய கடைசி பஸ்கா. இப்போ நமக்கு பஸ்கா யாது? ராபோஜனம். நீங்கள் எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க?
ராபோஜனம் எடுக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களோட இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு ஆசையாக இருந்தார். அவர் ரொம்ப ஆசையாக இருந்தார் சீசர்களோட. ஆனாலும் அவர் அந்த பஸ்கா ஆசனத்தில், சொல்லுங்கள் அந்த வாசிங்க, அதை 15, 14, 15. வேலை வந்தபோது பாருங்க, இயேசு கிறிஸ்து அன்று சீசர்களோடு பஸ்காவை புசிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார். இன்று நம்மோடு ராபோஜனத்தில் பங்கு பெறுவதற்கு அவர் ஆசையாக இருப்பாரா? இருக்க மாட்டார். அவர் சொன்னார், இது என்னுடைய சரீரமாகிய அப்பம், இந்த ரொட்டி என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள். இந்த அந்த வந்தபடிய பாத்திரத்தை எடுத்து, இது என்னுடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு திராட்சை ரசத்தை ஊற்றி கொடுத்தாரு. இதை பானம் பண்ணவில்லை என்றால், இதை நீங்கள் புசிக்கவில்லை என்றால் என்னிடத்தில் பங்கு இல்லை. அப்போ ராபோஜனம் எடுக்காட்டாலும் உங்களுக்கு பரலோகத்தில் பங்கு உண்டுமா? ஞானஸ்நானம் மட்டும் எடுத்த போதுமா இயேசு நாமத்தில்? கிடையாது. எல்லாவற்றையும் நீங்கள் கடைபிடிக்கணும். அவர்களுக்கு நியாயப்பிரமாணம். அவர்கள் ஆடை கொண்டு போனாங்க, அறுத்தாங்க, அந்த ரத்தத்தை வேதியில் அந்த பலிபடத்தில் தெளித்தாங்க. அங்கே நின்ன ஜனங்கள் மேலேயும் அந்த ரத்தத்தை எடுத்து ஆசாரியம் தெளித்தான். அதில் மிச்சம் கொஞ்சம் கறியை கொடுத்து அவங்க அதை கொண்டு போய் சமைச்சு குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டாங்க. நமக்கு கிரியை இருக்குல்ல, வேதம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம். உங்கள் பாட்டில் நான் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், வேதம் சொல்லுது பிசாசும் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்து நடுங்குது. நீங்கள் எந்த அளவில் நடுங்குறீங்க? நம்முடைய கிரியை என்ன? நம்ம வரணும். பேதுருக்கிட்ட ஆண்டவர் வராரு கால்களை கழுவதற்கு. பேதுரு சொன்னால், ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவுறது கிரியை தானே? உங்களுக்கு தெரியுதா? சிந்திக்கிறது வேற, சொல்லுறது வேற, செய்கிறது வேற. செய்கிறதுக்கு பேர் கிரியை. இப்போ நான் ஒருத்தருடைய காலை கழுதோம்னா நான் கழுவுறேன். அப்போது பேதுருக்கிட்ட வரும்போது அவன் சொன்னான், நீர் என் கால்களை கழுவக்கூடாது, நீர் இந்த கிரியையை செய்யக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் உன்னை கழுவாவிட்டால் ஏன் கூட பங்கு இல்லை. வேறு யூதாசுக்குரிய இடம் தான் உனக்கும் அப்படின்னு சொன்னவொடனே அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே என்ன உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் குளிப்பாட்டிடணும் அப்படின்னா. அப்போ நீங்கள் ஒருத்தர் காலை ஒருத்தர் கழுவ வேண்டும். இது நான் உங்களுக்கு என்ன சொல்லுதேன்? முன்மாதிரியாக. தேவன் அதை யாருக்கு? நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். அப்போ அந்த பஸ்காவை, அந்த ராபோஜனத்தை, அவர்களுக்கு பஸ்கா, நமக்கு ராபோஜனம். யூதர்களுக்கு, பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. ஆனால் நமக்கும் ராபோஜனத்தை ஆராதிக்கிறதுக்கு முறைகள் இருக்குது. பாவம் செய்துட்டு வந்து நிற்க முடியாது தேவனுடைய சமூகத்தில். அபாத்திரமாய் பானம் பண்ணவனுக்கு என்ன ஏற்படுமா? வியாதி, மரணம். அப்போ அவன் தன்னைத்தானே என்ன பண்ணணும்? நிதானித்து அறியணும். அப்போ இன்றைக்கி ராபோஜனம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நாம் அன்று காலையிலேருந்து நம்மளை என்ன பண்ணணும்? பரிசுத்தப்படுத்தணும். நேராக வந்த உடனே கொண்டா, சரி போடு, ரொட்டி தானே, கொஞ்சம் ரத்தம், சரி திராட்சை ரசம் தானே, கொஞ்சம் குடிச்சிட்டு போகிறேன், அப்படியும் கிடையாது. நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் உங்கள் இருதயத்தில் அசால்ட்டாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அப்போ அவனுக்கு என்ன வரும்? இருதயத்தில் பயபக்தியாக இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு என்ன பண்ணுவார்? தேவன் இரக்கம் செய்வார். அவர் சொல்கிறார், இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு நான் ஆசையாக இருந்தேன். அதுக்கு அடுத்த வசனம், தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ சீசர்களுக்கு அதை கொடுத்தாரு, நீங்கள் இதை பண்ணுங்க, பங்கிட்டு கொள்ளுங்கள். நாம் அங்கே அதை தான் பண்ணுதோம். ராபோஜனத்தில் பங்கிடுதோம். பிச்சு கொடுக்காங்களா ரொட்டியை?
அப்போ பஸ்காவை புசிப்பதற்கு தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் அவருடைய சீசரோடு ஆசையாக இருந்தார். நாம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஆலயத்திலே அந்த காரியத்தை நினைவு கூறுவதற்கு அவர் நமக்காக அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார், நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார் அப்படி என்பதை நினைவு கூறுவதற்கு நமக்கு ஆசை இருக்குதா இல்லையா? தேவன் அதை விரும்பினார், அவர் ஆசைப்பட்டார். இப்போ ஆசை அப்படின்னா என்ன? ஆசைன்னா தெரியுங்களா? கடையில் ஒரு இடத்துல ஒரு கேக் இருக்குது, அதை பார்த்தோம் நமக்கு ஆசை வரும். அப்போ ஒரு பொருள் இருக்குது, அது நம்ம மேலே ஒரு ஆசை வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவன் சீசர்களோடு பந்தி இருந்து ராபோஜரத்தை அந்த பஸ்காவை புசிப்பதில் ஆசையாக இருந்தேன் அப்படிங்கிறாரு. தேவன் என்ன சொன்னார்? அப்பத்தை எடுத்து இது பிட்டு இது உங்களுக்காக தான் பிற்கப்படுது, உங்களுக்காக. அப்போ அதனால நாம் என்ன பண்ணணும்? நினைவு கூறணும். நாம் அதை என்ன பண்ணணும்? நினைவு கூறணும். அப்போ ராபோஜனை இருக்குது அப்படின்னா பிரயாசப்படணும், ஆசைப்படணும். அதாவது சொன்னார் ஆண்டவர், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க? எங்களுக்கு லீவு இல்லை, ஏன்னா மனசில் இடம் இல்லை, போக வேண்டாம்ங்கிறதே முடிவு. காரணம் லீவு இல்லை. போகணுன்னு நினச்சா கண்டிப்பாக ஏன் கல்யாணத்தன்னைக்கு எனக்கு லீவுன்னு சொல்லிடுங்களேன். பேசி முடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அதெல்லாம் சரி தான், ஓகே தான் பிரதர், எனக்கு இன்றைக்கி லீவு இல்லை, நான் கல்யாணம் முடிக்க போக முடியாது. நீ போகலன்னா அரை மணி நேரத்தில் வேறு மாப்பிள்ளை அங்கே ரெடி ஆகிடுவோம். ஆமாம், அப்படி தான் நிறைய நடந்திருக்கு. அப்போது போகணுங்கிற எண்ணம் நம்ம மனசில் வந்தால் தேவன் அந்த காரியத்தை செய்து கொடுப்பார், கிரியை செய்வாருங்க. அவர் யார்? கிரியை செய்கிற தேவன், அவர் வேலை செய்கிற தேவன். கிரியான என்னது? வேலை. உங்களுக்கு எது முடியலையோ அதை அவர் முடித்து கொடுக்கிற தேவன், அதை செய்து கொடுப்பார். அவர் செய்ய மாட்டேன்னு சொல்லலையே, உலகத்தின் முடிவு பறிந்து நான் உங்கள் கூட இருக்கிறேன், நீங்கள் என்ன கேட்டாலும் அதை தருவேன், நீ என் நாமத்தினால எதை கேட்டாயோ அதை நான் உனக்கு தருவேன். அப்போ மனசில் முதல்ல ஒரு இடம் வேணும். தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். தேடாமல் எனக்கு எல்லாம் வரும்னா எங்கேருந்து வரும்? நம்ம தேடணும். தேடணுங்கிறது எப்படி தெரியுமா? நான் சின்ன பையனாக இருக்கும்போது, இப்போ இந்த நம்ம நவீல் மாதிரி இருக்கும்போது எங்கள் அம்மா கூட இந்த மழை நேரத்தில் இந்த காட்டுக்கு போடுவேன், வெள்ளங்காட்டில். அது என்ன, இந்த கும்மட்டி கீரை, என்னமோ ஒரு கீரை, கும்மட்டி கீரைன்னு நினைக்கிறேன். அந்த கீரை எங்கள் தோட்டத்தில் நிறைய உண்டு. அப்போ அதை பறிப்போம் கறி வைக்கிறதுக்காக. அப்போ இந்த காளானும் மழை நேரம் அங்கங்கே இருக்கும். அப்போ எங்கள் அம்மா பட்டுன்னு காளானை ஒரு நேரம் பறக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரே ஒரு காளானை பிடிச்சிட்டு கலைச்சிக்கிட்டே சுற்றிட்டு அழுது, எனக்கு ஏன் கண்ணுக்கு தெரியும் பண்ண மாட்டேங்குது. அப்போ என்ன சொன்னாங்க? காளான் எனக்கு வேணும்னு மனசில் நினச்சி ஆண்டவர் நம்ம கண்ணுக்கு தெரியப்படுறான். தேடணும், அது தேடுறது. அதுக்கப்புறம் எனக்கும் நானும் காளான் வேணும்னு நானும் ஒரு 5-6 பிடுங்கினேன். காளானும் அந்த கீரையும் கறி சூப்பராக இருக்கும். அப்போ தேடுனா தான் கிடைக்கும். தேடுறதுக்கு முதல்ல நம்ம மனசில் சிந்தை வேணும். இப்போ சில நேரங்களில் ஒரு ஆள் பேசுகிறத நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்குற மாதிரி இருப்பானா? கேட்க மாட்டோம். அரை மணி நேரம் கழித்து கேட்டால் என்னத்தையா சொன்னார், யாரும் கவனிக்கலையே. அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன நினைப்பான்? அவங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கழித்து கேட்டால் சொன்னது ஒன்றுமே தெரியாது. நீங்கள் நிறையா பேருக்கு என்ன தெரியும்? பிரசங்கம் முடிச்சு போன உடனே செய்தி என்னென்னு கேட்டால் தெரியுமா? அப்போ இருக்கிறது எங்கே? சர்ச்சுக்குள்ளே. பார்க்குறது எங்கே? பிரசங்கியார. அவங்க சிந்தை எங்கே இருக்கும்? சிந்தை உலகம் முழுவதும் போயிட்டு அமெரிக்காவில் போய் ட்ரம்கிட்ட கையை கொடுத்துட்டு அங்கே போய் எருசலேமில் போய் யாகுக்கிட்ட பேசிட்டு அப்படியே வரும். இங்கே ஆமேன்னு சொன்னா ஆமேன் அப்படின்ட்டு திடுக்குன்னு ஒரு மணி முடிச்சு அந்த நினச்சி போயிடுவாங்க. அப்போ நம்ம சிந்தை இங்கே இருக்காது. இங்கே பிரசங்கம் முடித்த பிரசங்கர் என்ன நினைப்பார்? ஜனங்கள் நம்மளை பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. அவங்க எங்கேயோ என்னத்தையும் நினச்சி சிரிச்சு, அவள் யாரையும் பார்த்து சிரிக்க ஏன் தானே நினைக்கிற மாதிரி அவங்க என்னத்தையே பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம செய்தியை காட்டு தான் என்ன பண்ணுவாங்க? சிரிக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. சிந்தையில் நீங்கள் முதல்ல என்ன கொள்ளணும்? தேவனே அந்த காரியத்தை ஆசைப்பட்டிருக்காங்க. தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய சீசர்களோட உட்கார்ந்து இந்த பஸ்காவை புசிப்பதுக்கு அவர் ஆயத்தமாக இருந்திருக்கிறாரு, ஆசைப்பட்டிருக்கிறார். சொல்கிறார், நான் ஆசையாக இருந்தேன். அவர் வாய் விட்டு சொல்கிறார். என் பைபிளில் அது சிகப்பெழுத்தில் இருக்குது. சிகப்பெழுத்துனா இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் பூராமே சிகப்பெழுத்தில் இருக்கும். இந்த பைபிளில்
அப்போ அவரே சொல்ல நான் ஆசையாக இருந்தேன். அப்போ ஏன் ஆசையாக இருந்தார்? இதை நான் வருமளவும் நீங்களும் என்ன பண்ணணும்? பின்பற்றணும். அப்போ அவர் சிந்தையில் எப்படி ஆசைப்பட்டிருக்காரு? நான் இன்றைக்கி என் சீசர்களுக்கு கொடுக்க, ஆனால் உலகம் முழுவதும் என்னை விசுவாசிகள் என் பிள்ளைகள் இப்படி ஆசையாக இந்த ராபோஜனத்தில் பங்கு பெறுவார்கள், என்னுடைய சரீரத்தை சாப்பிடுவார்கள், என்னுடைய மரணத்தை அவர்கள் நினைவு கூறுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் அன்னைக்கே ஆசைப்பட்டிருக்கிறார் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாங்க? காட்டி கொடுக்குறாங்க. 47 படிச்சிங்க அதில், லூக்கா 22:47. அவர் அந்தபடி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவன் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயே மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அப்போ பாருங்க, ராபோஜனத்தை வாங்கி புசித்ததுக்கு அப்புறம் யூதாஸ் என்ன பண்ணா? நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய்யின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவன் என்ன பண்ணிட்டான்? கிளம்பி போயிட்டான். இந்த யூதாஸ் அவன் ஆரம்பத்திலிருந்தே அவன் யூதாஸ் தான். ஏன்? ஒரு ஸ்திரீ ஒரு விலையேற பெற்ற ஒரு பரிமள தைலத்தை கொண்டு உடைத்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றினாப்பா. என்ன சொன்னான் அவன்? இவ்வளவு விலை கூடினதை உடைச்சி நாசமாக்கணுமா? இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவனுடைய சிந்தையை அறிந்து, தரித்திரர்கள் எப்போதும் உங்களிடத்தில் உண்டு, இவள் என்னுடைய மரணத்தையும் என்னுடைய அடக்கத்தையும் நினைவு கூறும்படி இதை செய்தார். இப்போ இவன் இப்படி ஒரு காரியம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. இப்படி அநேக காரியங்களை அவர் கூட இருந்தே என்ன பண்ணியிருப்பான்? செய்துக்கிட்டே இருந்திருப்பான். அவனுடைய கனிகளை அவன் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பான். வேதம் சொல்ற தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராகி. அப்போ அவனுக்குன்னு ஒரு கனி இருந்திருக்கும் யூதாஸுக்கு. அவன் அந்த கனியை என்ன பண்ணியிருப்பான்? கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பான். ஆனால் ஜனங்கள் அதை அறிய முடியல, ஜனங்கள் அவர்களுக்கு தெரியாது. வாசிங்க 48. இப்போ யூதாஸுக்கு ஒரு பிளான், யூதாஸுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தா 30 வெள்ளிக்காசு நமக்கு தருவாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்? எஸ்கேப் ஆயிடுவார். ஏன்னா 2 நேரம் அவர் மேலே கல் எடுத்து எரிய போனாங்க. அவர் என்ன பண்ணார்? வேதம் சொல்லுது, அவர் மறைந்து அப்புறம் ரொம்ப தூரம் தள்ளி காணப்பட்டார். அவர் மறைந்து அப்புறம் காணப்பட்டார். சீசர்கள்ட்ட ஒரு இடத்துல சொன்னார், நீங்கள் போய் கொண்டிருக்கிற படகுல நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி கடலில் நடந்து வந்தார். அப்போ யூதாஸ் என்ன நினச்சிருப்பான்? நாம் பைசாவுக்கு பைசாவும் ஆச்சு, போதவரும் எஸ்கேப் ஆகி போயிடுவார் அப்படின்னு அவன் ஒரு பிளான் பண்ணிட்டான். அதனால் நான் யாரை முத்தமிடுவேனோ அவரை நீங்கள் என்ன பண்ணணும்? கைது செய்துக்கிடலாம், பிடிச்சிக்கிடலாம் அப்படின்னு நினச்சி அவன் ஒரு கூலியை பேசிட்டு வந்துட்டான். அவரை சூழ நின்ற சீசர்கள் ஏதோ ஒன்று விபரீதம் நடக்க போகிறது அப்படிங்கிறத மட்டும் கண்டுக்கிட்டாங்க. ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சீசன் என்ன பண்ணா? ஒரு அருவாள் எடுத்து பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனுடைய காதை என்ன பண்ணிட்டான்? வெட்டியவும் செய்துட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? பட்டயத்தை உள்ளே போடு, உரையில் போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே சாவான் அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த காதை எடுத்து ஒட்டுதாரு. அப்போமாவது பிடிக்க வந்தவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சா? பிடிக்க வந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உணர்வு இருந்துச்சா? இல்லைங்க. காது 2 துண்டாக கிடக்குது. இந்த சரீரத்தில் ஒரு பகுதி வெட்டுப்பட்டுட்டுனா அந்த பகுதி துடிக்கும், அது தெரியுமா? கோழியை அறுத்து கடையில் போட்டிருப்போம் பாருங்கள், கோழி செத்துருக்கும், ஆனால் உடம்பு துடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ காது, ஒரு வேலைக்காரனுடைய காது வெட்டுப்பட்டு கீழே கிடந்து துடிச்சு கிடக்கு. அவர் அதை எடுத்து ஒட்டுதாரு. அதையாவது பிடிக்க வந்தவங்க பார்க்குறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, உணர்வு உள்ள
ஆவி வேணும், உணர்வு உள்ள ஆவி வேணும். நம்ம என்ன செய்கிறோம், ஏதை செய்கிறோம், நமக்கு ஆவி தேவன் என்ன ஆவியை தரனாரு? உணர்வு வேணும். தேவன் நமக்கு இதுவரைக்கும் செய்தது என்ன, இன்னும் இனிமேல் என்ன செய்ய போகிறாரு, நாம் அவர் நமக்கு செய்த நன்மைக்கு அவருக்கு எதையாவது செய்திருக்குமா? தேவன் நமக்கு செய்த நன்மைக்கு தகுந்தால நாம் அவருக்கு எதையாவது செய்திருக்கோமா? இல்லை, இங்கே இருக்கிற மனிதர்களில் ஒருவர் நாம் பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டு அதை மாத்திரமே பேசிக்கிட்டு இருக்கோமா? நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம் எங்கே உள்ளதாக இருக்கணும்? மேலானவைகளையே நாடுங்கள். வேதம் சொல்லுது மேலானவைகளை நாடுங்கள். சின்ன சின்ன காரியங்கள்லாம் என்ன பண்ணுங்க, தள்ளி விட்டுட்டு போய்கிட்டுக்கிடுங்க. ஏன்னா அதெல்லாம் வரும் போகும். நாம் வேதம் சொல்லுது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அப்போ தன் ஆத்மாவை நஷ்டம் எப்படி படுத்துவான்? எதை வச்சு நஷ்டப்படுத்த முடியும்? நான் உங்களை பார்த்து, நீங்கள் என்னையை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகுன்னா ஆத்மா நஷ்டமடையும். அதனால தான் வேதம் சொல்லுது, சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள். சபையில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும், சபையில் தேவனுடைய வார்த்தை வரும், சபையில் தேவ பரிசுத்த ஆவின் அபிஷேகம் இருக்கும். அவர் கிரியை செய்வார், அவர் கிரியை செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தார். ஏன் பெரிய ஊழியக்காரன் வரும்போது கூட்டத்தில் நிறைய அற்புதங்கள் நடக்கு, சாதாரண ஒரு பிரசங்கம் பண்ணும்போது சபையில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்க அப்படின்னா, இங்கே அவ்வளோ பெரிய ஃபேமஸான ஒரு பாயிண்ட், அந்த மனுஷன் ஒரு ஃபேமஸான ஒரு பேர் உள்ள ஆள். அப்போ அவருடைய ஊழியத்துக்கு போகும்போதே வீட்டிலேருந்து எப்படி போவான்? ஸ்தோத்திரம் ஆண்டவர், இன்றைக்கி எனக்கு எப்படியாவது காலு சரியாயிடணும், எப்படியாவது இன்றைக்கி என் வயிற்றுவலி நின்றுடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலே போவான். இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் விசுவாசம், அதே விசுவாசத்தோடு நீ இங்கே வந்தால் இங்கேயும் ஆகும். ஆமாவாதான்? இங்கே நிற்கிற பெருசுங்காரால இல்லை, இங்கே நிற்கிற ஊழியக்காரனால அல்ல, உன்னுடைய விசுவாசத்தினாலேயே ஆகும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஏன் அங்கே போகும்போது தான் ஆகுது. அங்கே போய் சாட்சி சொல்ல வரிசையாக நின்றுருந்தாங்க. ஆனால் எனக்கு நான் வயிற்று வலியோடு வந்தேன், வயிற்றில் நின்று போச்சு. முழங்கால் வலியோடு வந்தேன், முழங்கால் வலி நின்று போச்சு. ஏன்னா இவங்க போகும்போதே அதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திட்டு போகிறாங்க. நான் அங்கே போவேன், எப்படியாவது ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துருவார். நீ இங்கே வந்தாலும் ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே, இங்கேயும் அவர் தானே இருக்கார். இங்கேயும் யார் இருக்கா? அவர் தான் இருக்கார். அப்போ இங்கே நடக்காதா? அப்போ நம்ம சிந்தையிலேயே நம்ம அவரை விட்டு தூரமாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர்கிட்ட பாருங்கள், கூட்டமாக போகிறாங்க ஜனங்கள், அந்த பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ வாரா, எப்படியாவது அவரை தொடணும். ஆனால் என்ன நினைக்க, தொட முடியலை. அப்போ அவள் மனசில் வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு ஏம் பண்ணிக்கிட்டு வாரா, சிந்திச்சுக்கிட்டு வாரா, அந்த இயேசுங்கிற மனுஷனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொடுவேன், தொட்டனா குணமாயிடுவேன். அப்போ அவள் விசுவாசம் அப்படி. இயேசு கிறிஸ்து சொல்கிறாருங்க, அப்படி என்னை தொட்டது யார் அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. பேதுரு சொல்லுதான், சீசர்கள் சொல்லிட்டாங்க, இவ்வளோ பேர் வரும்போது உண்மை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. இதில் யாரை சொல்ல இல்லை, என்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது. அப்போ திரும்பி பார்த்துட்டு சொல்கிறாரு, அவள் உடனே நான் தாங்க. உன் விசுவாசம். வீட்டிலேருந்து வரும்போதே அவள் இந்த ஏமில் வராங்க. சபைக்கு நீங்கள் வரும்போதே ஆண்டவர் எனக்கு பிரச்சனை, ஆனாலும் உம்முடைய சபைக்கு போகிறேன், என் பிரச்சனை எப்படியாவது நிவர்த்தி ஆகும், தீர்த்து விடும். நீங்கள் வராமல் அங்கேயே இருந்துக்கிட்டால் உன் பிரச்சனை தீராது. நிறைய பேருக்கு கோட்டர் குடித்தா பிரச்சனை 2 மணி நேரத்துக்கு தீர்ந்து போங்க. ஆனால் 2 மணி நேரம் கழிச்சு தான் போதை இறங்கி போகாமல் அடுத்த பிரச்சனை வராதா? அது நிரந்தரமாக போகணும்னா எங்கே வரணும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், ஒரு ஆள் இல்லை, எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தரக்கூடியவர் இங்கே இருக்கிறாரு. அப்போ நீங்கள் எங்கே போனால் எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்குங்கிற விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தால் இளைப்பாறுதல் வரும். அப்படி இல்லைன்னா வராது. உபாசம் போட்டு ஜோமன்னாலும் சிலருக்கு சோமாகாது. உபாசம் போட்டு ஜோமன்னா சோமாது. ஏன்னா அவங்ககிட்ட அடிப்படையிலேயே என்ன இல்லை. ஒரு மனுஷன் வந்து சொன்னான், ஆண்டவரே என் மகன் திடீர்னால தீயில திடீர்னால தண்ணியில் விழுந்துருந்தான்,
நான் உம்முடைய சீசர்களிடத்துக்கு கொண்டு போனேன், அவர்களால் அது கூடாமல் போயிட்டு. அதனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவனை என்னிடத்துக்கு கொண்டு வாருங்கள் சொல்லிவிட்டு அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், நீ விசுவாசிக்கணும், நீ என்ன பண்ணணும். அப்போ அவன் சொன்ன, என்னுடைய அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும். சீசர்கள்ட்ட போகும்போது அவன் அவிசுவாசத்தோடு தான் போனான். ஆனால் இயேசு கிறிஸ்துட்ட வரும்போது அவன் கேட்டுட்டான், எனக்கு அவிசுவாசம் இருக்குது, அது போகிறதுக்கு நீர் என்ன பண்ணும், உதவி பண்ணும். ஆனால் சீசர்கள்ட்ட அந்த அதிகாரம் இருந்துச்சா? சீசர்கள்ட்ட இருந்துச்சு. வேதம் சொல்லுது, அன்னைக்கு சீசர்கள்ட்ட இருந்துச்சு, இன்னைக்கு விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. அப்போ விசுவாசிக்கிற உங்களால் அடையாளம் நடக்குமா? உங்கள் பக்கத்து வீட்டில் அக்காளுக்கு சோமலன்னா நீங்கள் சோமாவுங்க. ஆனால் அந்த அக்கா கிட்ட சொல்லணும், நாங்கள் சோமாவுன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிங்களாக்கா, நான் சோமனி விடட்டுமா, அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லானவனே எங்கள் சர்ச்சிலேருந்து எங்கள் பிரதர்களை கூப்பிடுதேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால், அவங்க அதை விசுவாசித்தா நீங்கள் சுகமன்னா அது சுகம் ஆகிவிடும். அதுதான் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம். எல்லா இடத்துலையும் தேவன் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீர்கள், அவரை நீங்கள் எப்படி தொழுது கொள்கிறீர்கள் என்பதில் தான் மேட்ரு. தேவன் எல்லா பக்கமும் உங்களை அவருடைய பிரஜைகளாக, அவருடைய சபையினுடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். இவ்விதமாய் ரட்சிக்கப்படுகிறார். தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். எந்த சபையில்? அவருடைய சபையில். அப்போ அவருடைய சபையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பிரஜைகளாக சேர்ந்தால், அப்போ அவருடைய கிரியையை நீங்கள் செய்யணுமா இல்லையா? செய்யணும்ல. அவருடைய கிரியையை நம்ம செய்யணும். அடுத்த ஒரு வசனம் எடுங்க பார்ப்போம். யோவான் 19வது அதிகாரம் 1லேருந்து வாசிப்போம். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாளினால் அடிப்பித்தான். போர்சேவகர் உள்ளங்களினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றார். இப்போ போதும், ஒரு நிமிஷம் தொடர்ந்து வாசிக்கலாம். இப்போ பிலாத்து விசாரணை பண்ணுதான். பிலாத்து விசாரிச்சுட்டு சொல்லுதான், இவரிடத்துல ஒரு குற்றமும் இல்லை, ஆனால் ஜனங்களை திருப்தி ஆக்கணும், ஏன்னா அவன் ஒரு அதிகாரத்தில் இருக்கான். அதற்காக அவர் என்ன பண்ணுதான், அடிக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்குறான். அவன் அடிக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்த உடனே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, முள்ளினால் ஒரு முடியை கொண்டு வந்து அவருடைய தலையில் வச்சு அடிக்கிறாங்க. அவர் இன்னும் குற்றவாளினே தீர்க்கப்படலை. குற்றவாளினே தீர்க்கப்பட்டால் தான் தண்டனை கொடுக்கலாம். ஆனால் குற்றவாளின்னு இன்னும் அவர் தீர்க்கப்படலை. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் என்ன பண்ணுதான், பேதுரு நான் அவரை அறியேன் என்று மறுதளித்து கொண்டிருக்கிறான். நான் அவரை, அந்த மனுஷனை தெரியாது எனக்கு, நான் அவரை காணவே இல்லை. வாசிங்க 5வது வசனம். இயேசு முள்முடியும் சிவப்பு அங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவருக்கு உள்ள இருந்து விசாரிச்சுட்டு அவரை என்ன பண்ணுறாங்க, வெளியில் கொண்டு வரான். நீங்கள் கொண்டு வந்த குற்ற மனுஷன் மத்தியில் நான் வந்து ஒரு தவறையும் காணவில்லை அப்படின்னு சொல்லுதான். இப்படி இப்போ பேசிக்கிட்டு இருக்கும் போது மத்தேயு 27:19 படிங்க. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவன் நிமித்தம். பாருங்க, இங்கே பிலாத்து நியாயம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், ஜனங்கள் அதை வற்புறுத்துதாங்க. ஆகையினால அவனுடைய மனைவி என்ன பண்ணுதா, அவள் ஒரு சொப்பனத்தை கண்டு பதறி பயந்து போய் நிற்கிறா. இப்போ அவள் ஆள் அனுப்புதா, இந்த மனுஷனுக்கு நீர் ஒன்றும் செய்யக்கூடாது, இவர் நிமித்தம் நான் என்ன பண்ணினேன், நேற்று ராத்திரி சொப்பனத்தில் பெரிய பாடுபட்டு போனேன். இப்போ மனைவி சொன்ன உடனே அவனுக்கு கொஞ்சம் பயம் கொடுக்குது, அவனுக்கு பயம் கொடுக்குது. யோவானுக்கு வாங்க 19:11-12 வாசிங்க.
இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது. இப்போ பிலாத்து கேட்குறான், நீ என்கிட்ட ஒரு வார்த்தையும் பேச மாட்டியா? ஏன் மௌனமாக இருக்க? நான் நினைத்த உன்னை விடுதலை பண்ணலாம். அதுக்கு இயேசு சொல்லுதாரு, பரத்திலிருந்து உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனாலும் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அப்பாவம் இல்லாமல் இராது. இப்போ பாருங்க, பிலாத்து அவரை என்ன பண்ணுதான்? விடுதலை பண்ண வகை தேடுதான். ஏன்? ஒன்று, அவன் மனைவி சொல்லிட்டா, அடுத்தால அவரை விசாரித்ததில் அவர்கிட்ட ஒரு குற்றமும் காணப்படலை. இப்போ மனைவி ஒரு பக்கம், விசாரணையில் ஒரு பக்கம், ரெண்டு பக்கமும் ஒரு குற்றமும் காணப்படலை. அதனால் பிலாத்து என்ன பண்ணுதான்? இப்போ இந்த மனுஷன் நல்ல மனுஷன், இவனை நம்ம என்ன பண்ணணும்? விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறான். கீழே படிங்க. யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால், இங்கே பாருங்க, ஒரு பாயிண்ட்டை தூக்கி வைக்கிறாங்க. நீர் இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு, ஏன்னா ராயன் தான் யாரு? ராஜா. பிலாத்து அவனுடைய பிரஜை, அதிகாரி. நீர் இப்போ இவனை விடுதலை பண்ணினால் நீர் யாரு? ராஜாவுக்கு விரோதி. ஏன் அப்படின்னா, கீழே வாசிங்க. இவன் தன்னை ராஜா என்று சொன்னான். இவனை நீர் விடுதலை பண்ணினால் நீர் ராஜாவாகிய ராயனுக்கு விரோதி. நீர் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டீர் என்று அர்த்தம். இந்த வார்த்தையின் நிமித்தம் பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபோது இப்போ அவனுடைய பதவிக்கு என்ன வருது? ஆபத்து. இவனுடைய பதவிக்கு ஆபத்து வருது. இப்போ உடனே இந்த வார்த்தையை அவன் கேட்டபோது இயேசுவை வெளியே அழைத்து வந்து இப்ப பிலாத்து சொல்லுதான், இதோ உங்கள் ராஜா. ஏன்னா அவனுக்கு மனசு இல்லை இவரை சிலுவையில் அறையணும், கொலை செய்யணும், என்னதையாவது தண்டனை கொடுக்கணுங்கிறது மனசு இல்லை. ஆனால் ஜனங்கள் அவனை நிர்பந்தத்தில் அப்படி வச்சுட்டாங்க, நீ இவனை விடுதலை பண்ணுனா நீ ராயனுக்கு ஆள் இல்லை, நீ இயேசுக்குரிய ஆள், நீ ராயனுக்கு விரோதி. ஏனென்றால் இவன் தன்னை ராஜா என்று டிக்ளேர் பண்ணினான். இப்படி ஒரு நிர்பந்தத்தில் வந்த உடனே வெளியில் கொண்டு வந்து விடுதான், இதோ உங்கள் ராஜா. அவருக்கு அவர்கள் சொல்கிறார்கள், ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை. அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படி அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். 16வது வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? ராயன் தான் எங்களுக்கு ராஜா. அவர் இயேசு யூதர்களுக்கு ராஜாவாக வந்திருந்தார். ஆனால் பிலாத்து ஒரு காரியத்தை செய்தான். இவர் யூதருடைய ராஜா என்று சிலுவையில் எழுதி ஒட்டினான். அதை கூட அவர்கள் வாசித்து விட்டு என்ன சொன்னாங்க? இவன் தன்னை ராஜா என்று சொன்னான் என்று எழுதி ஓட்டும். நீர் ராஜா என்று ஓட்டக்கூடாது. ஆனால் அவன் என்ன சொன்னான்? நான் எழுதினது. பொறாமையினாலே அவர்கள் அவரை என்ன பண்ணாங்க? வேதம் சொல்லுது, பொறாமையினாலே அவர்கள் அவரை காட்டி கொடுத்தார்கள். மத்தேயு 27 வாங்க 17-18 வாசிப்போம். இப்போ பிலாத்து சொல்லுதான், என்ன சொல்லுதான்? பொறாமை தான். இயேசுவுக்கு மேலே உள்ள ஒரு பொறாமை. ஏனென்றா நிறைய அற்புத அடையாளங்கள் செய்கிறான். ஜனங்கள் அவனை பின்பற்றி போகிறாங்க. பிரதான ஆசாரியரும் லேவியருமாகிய நமக்கு வந்தனம் சொல்லாமல் அவன் பின்னால் ஒரு சாதாரண மனுஷன் பின்னால் போகிறாங்க. பெரிய பாஸ்டர் வரும்போது பெரிய பாஸ்டருக்கு பின்னாலெல்லாம் ஒரு கூட்டம் நிற்கணும். பிரதான ஆசாரியன் பின்னால் தானே கூட்டம் நிற்கணும், ஏன்னா அவர் தானே ஜனத்துக்கு அதிபதி. ஆனால் இயேசுக்கு பின்னால் கூட்டம் போகுது. இப்போ இவனை கொண்டாச்சுன்னா இந்த கூட்டங்கள் ரெண்டாவது திரும்பி எங்கே வரும்? நம்ம பக்கம் வரும். பாருங்கள், இஸ்ரவேலில் ஆண்டவர் 2 துண்டாக இஸ்ரவேலை உடைச்சார். அப்போ யெரொபெயாம் பிரிஞ்சு போன உடனே அவன் என்ன செய்தான்?
ஜனங்கள் மீண்டும் தொழுகைக்கு எருசலேமுக்கு போனால் இவர்களுடைய இறுதியும் தன்னுடைய எஜமானாகிய சாலமோனுடைய மகன் மேலே போகும்னு சொல்லி அறிந்து ஜனங்களை அங்கே போக விடாமல் 2 கண்டுக்குட்டி செய்து இஸ்ரேலில் வச்சுட்டான். இனிமேல் நீங்கள் எங்கே போகக்கூடாது? அங்கே போகக்கூடாது. இங்கே என்ன பண்ணணும்? ஆராதனை பண்ணணும். ஈனர்களை அவர்களுக்கு என்ன பண்ணானா? ஆசாரியனாக நியமித்தான். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் போகிற கூட்டத்தை நிப்பாட்டணும்னா இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? கொல்லணும். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தாதான் அடுத்தால ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். மீண்டும் இந்த ஜனங்கள் எங்கே சுற்றி வருவாங்க? யூதர்களுடைய அந்த பிரதான ஆசாரியர்கள்ட்டையும் அந்த லேவியர்கள்ட்டையும் வந்து நிற்பாங்க. அதனால் உடனே சொல்லுவான், பாவியே, உன் பாவத்துக்காக சீக்கிரம் என்ன பண்ணு, பலியை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரலாம். போகிற ஆமையினாலே வாசிங்க அதை. நீதிமானை இப்போ மத்தேயு அதில் 37வது 24வது வசனத்தை வாசிங்க. 27 24. கலகம் அதிகமாக ஆகிக்கொண்டிரு அல்லாமல் அவனுடைய பிரயாசத்தினாலே ஒரு பிரயோஜனமே இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி இப்போ அவன் என்ன சொல்லுதான்? இந்த நீதிமான், இவனுடைய இரத்தத்துக்கு நான் குற்றமற்றவன். ஏன்னா ஜனங்கள் பொறாமை ஆயிட்டாங்க. அவரை எப்படியாவது சிலுவையில் அரைஞ்சிடணும், இந்த சான்ஸை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை சூழ்ந்து நிற்கிறார்கள். அப்போ அவன் சொல்லுதான், இவனுடைய இரத்த பழிக்கு நான் பொறுப்பு அல்ல. தண்ணீரை எடுத்து கையை கழுவுதான். அதுக்கு அவளுக்கு என்ன சொன்னாங்க? பாருங்க, இரத்தப்பழி அவர்கள் ஏற்ற பின்பு, அந்த இரத்தப்பழி அவர்கள் ஏற்ற பின்பு சிலுவையில் அறையும்படி அவரை என்ன பண்ணா? ஒப்பு கொடுத்தான். அதில் 33வது வசனம் வாசிங்க. ருசி பார்த்தார். அவர் குடிக்க மனதில்லாமல் இருந்தார். அவர் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. அந்த கசப்பையும் நமக்காக என்ன பண்ணார்? அருந்தினார். 37வது வசனம் சொல்லுது, அந்தியும் அவர் அடைந்த ஆக்கினைக்கும் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக சிலுவையிலே என்ன பண்ணா? வைத்தான். யார் வைத்தா? பிலாத்து வைத்தான். 44வது வசனம் சொல்லுது, இப்போ பாருங்க, எல்லாரும் நம்ம சொல்லுவோம், வலது பக்கம் உள்ள கல்லை ரட்சிக்கப்பட்டான், இடது பக்கம் உள்ள கல்லை கைவிடப்பட்டான். ஆனால் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கான் சாவதுக்கு. ஆனால் அவனோட 2 பேருமே என்ன பண்ணா? நிந்தித்தான். வேதம் சொல்லுது, சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளனுமே நிந்தித்தான். 44 படிங்க. 2வது, 2 கள்ளனை நிந்தித்தார்கள். நிந்தித்தார்கள் அப்படிங்கிறது தெரியுங்களா? 2 பேர், ஒருத்தருக்கு மேலே இருந்த 2 பேர் தான் அந்த ஹல் அப்படிங்கிற 2 பேருமே நிந்திச்சான். அதுக்கு 45வது வசனம், அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும். இப்போ பாருங்கள், வேதம் சொல்லுது, இப்போ 6ஆம் மணி நேரம் அப்படின்னா இப்போ நமக்கு உரிய நேரம் படி பார்த்தா நம்ம கிட்டத்தட்ட காலையில் ஒரு 9 மணி நேரம், 9 மணி, நமக்கு 9 o'clock. இந்த 9 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் பூமி என்ன பண்ணிச்சான்? அந்தகாரப்பட்டுச்சு, இருள் அடைஞ்சிச்சு. பாசிங்க தொடர்ந்து.
இந்த மாதிரி தேவன் இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு அப்புறம் இந்த இருள் சூழ்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கள்ளன் என்ன பண்ணுதான், ஆண்டவரே அவன் கதை கண்டு விசுவாசிக்கிறான். ஏதோ ஒரு காரியம் நடக்குது. இந்த மாதிரி மே மாதத்தில், இந்த மாதிரி ஏப்ரல் மாதத்தில், இந்த மாதிரி வெயில் காலத்தில் என்ன பண்ணாது, இருள் காலை நேரத்தில் இப்படி வராது. இது ஏதோ ஒரு காரியம் நடக்குது. உண்மையாகவே இவர் ஒரு தேவனுடைய குமாரன், இவர் ஒரு தேவனுடைய மனுஷன், இல்லைன்னா ஒரு தீர்க்கதரிசி, ஏதோ ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே வந்துச்சு. அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்போது நீர் அடியனை நினைத்தருளும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ இன்றைக்கு என்னோட பரதேசிலே இருப்பாய். முதல்ல அவனும் நிந்திச்சான். காரியம் அவனுக்கு அறியப்படலை, நிந்திச்சான். ஆனால் சூழ்நிலையை பார்த்தான், அங்கே நடக்கிற சீனை பார்த்தான். இருள் ஆகுது, பகல் நேரத்தில் காரூர் ஆகுது. அப்போ ஏதோ ஒரு காரியம் நடக்குது. அப்போ கூட உள்ளவனை சொல்கிறான், நாம் செய்த காரியத்துக்காக தண்டனையை பெறுறோம். ஆனால் அவர் ஒரு பாவமும் செய்யலை. அவங்ககிட்ட இவன் சாட்சி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுதான், ஆண்டவரே என்னை நினைத்தருளும். நாமும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வருவதற்கு முன்னால் வேதம் சொல்லுது. நம்ம ஒரு பாட்டு படிப்போம்ல, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகும். ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெறும் கையனாக இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள முடியுமா? இப்போ அந்த கள்ளன் அவனை பார்த்து சொல்லுதான், நாம் செய்த தண்டனை நிமித்தம் கொலை செய்யப்படுகிறோம். ஆனால் அவர் ஒரு பாவமும் செய்யலை. நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தோம், நம்ம தேவனுக்கு பிரியமில்லாமலே இருந்தோம். ஆனால் தேவன் ஒரு நேரத்தை நமக்கு வைத்திருக்கிறாரு. வேதம் சொல்லுது, அவர் தம்முடைய பிள்ளைகளை பயில் காட்டி அழைப்பார். இப்போ இந்த கள்ளனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அவனுக்கு தேவன் அவனை பயில் காட்டி அழைத்தார். அந்தகாரம் காரிருள் சூழ்ந்தது, தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அவன் அவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த தினத்திலே அந்த ராஜ்யத்தை அவன் என்ன பண்ணான், பெற்றுக்கொண்டான். அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விடுவதற்கு முன்பாக 7 வார்த்தைகள் சொன்னார். அப்படிதானே? 7 வார்த்தை எல்லாத்துக்கும் தெரியுமா? நம்ம ஊரில் 7 வார்த்தைக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு பிரசங்கியார் இருக்கும். ஆனால் நம்ம 7 வார்த்தையை இப்போ என்ன பண்ணோம், வாசிப்போம். நான் சொல்லுவேன், அந்த 7 வார்த்தையை எடுத்து வாசிப்போம். லூக்கா 23:34. முதலாவது சொன்ன வார்த்தை என்னது? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. முதலாவது தன்னை சிலுவையில் அறைகிற ஜனங்களை நோக்கி அவர் என்ன கொள்கிறாரு, மன்னியும் அப்படின்னு கேட்குறாரு. அதனால தான் அவர் சொன்னார், ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அறிந்தால் மறுகணத்தையும் கொடு. அவர் அதை அங்கே செய்கிறார். ஒரு மன்னிப்பு தன்மையை அவர் என்ன பண்ணுறாரு, முதலாவது வைக்கிறார். இரண்டாவது வார்த்தை அந்த 23 43வது வசனத்தை வாசிங்க. இப்போ கள்ளனை பார்த்து சொல்லுதாரு, நீ இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாய். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது தேவன் நமக்கு கொடுக்கிறது என்னது, பரலோகம், நித்திய ஜீவன். அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னது, நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஏன் இத்தனை அன்றைக்கி காலையிலேருந்து நம்ம இன்றைக்கி நாளை போகிற அன்றைக்கி இங்கே வச்சுக்கிட்டு இருக்கோம்? உலகத்தில் நாமளும் சுற்றி தெரிய முடியுங்களா? நமக்கு நிறைய காரியங்கள் செய்ய முடியுங்களா? ஆனால் தேவனை நாம் இங்கே ஆராய்ச்சிக்கு உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம், நமக்கு அவர் நித்திய ஜீவன் தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அன்றைக்கி கள்ளனுக்கு பரதீசியில் இடம் கொடுத்தாரு. இப்போ 3வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 26 27 வாசி.
அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். மூன்றாவது, தன்னை பெற்ற தாய் அவள் அனாதையாக விட்டுட்டு போகக்கூடாது. வேதம் சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாகவே விடேன், திக்கற்றவர்களாக உங்களை விடேன், உங்களை முதிர் வயதிலும் தாங்குவேன், தப்புவிப்பேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, நிறைவேற்றுத்தாரு. தன்னை பெற்ற மரியாளுக்கு இப்போ அவர் மறிக்கிறாரு, வேற பிள்ளை இல்லை. ஏன்னா சகோதரர்கள் இருந்தார்கள், அது யோசேப்பினுடைய முதல் மனைவியுடைய பிள்ளைகள். அப்போ இவரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சீசனை ஏற்படுத்தணும். இப்போ ஒரு சீசனுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, நீ இவளை என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். ஸ்திரீ இல்லை. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் 4 பேர் பையன், நான் பாம்பேயில் இருக்கேன், மிச்சம் 3 பேர் எங்கே இருக்காங்க, ஊரில் இருக்காங்க. நான் எங்கள் அம்மா பார்க்கவே போகட்டால் கூட எங்கள் அம்மா சொகுசாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா, மற்ற பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன் மரியாளுக்கு, அதன் பின்பு அவளுக்கு குழந்தை இல்லை. இப்போ இவளை திக்கற்றவளாக விட்டுட்டு போகக்கூடாது. ஆகையினால அந்த சீசனை கூப்பிடுத்தாரு, தனக்கு அன்பான சீசனை நோக்கி, அதான் உன் தாய். அந்நேரம் முதல் அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு இருதயத்தை கொடுத்தார். அந்நேரம் முதல் அவளை ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு இருதயத்தை அவனுக்கு கொடுத்தார். மரியாளையும் கூட அவர் திக்கற்றவளாக விடவில்லை, அவளை என்ன பண்ணார், காப்பாற்றினார். அந்த சீசன் அவளை அது முதல் தன்னை பெற்ற தாயாகவே நேசித்து ஏற்றுக்கொண்டான். ஆகையினால தான் மரியாளுக்கு ஒரு பேர் உண்டு, கன்னி மரியா. அப்படிதான் சொல்லுவாங்க, கன்னி மரியாள். அவள் அதுக்கப்புறம் குழந்தை இல்லை, யோசேப்புக்கு குழந்தை இல்லாதனால மரியா. கன்னினா யார், திருமணமே ஆகாதவளுக்கு பேர் தான் கன்னி, இல்லைனா குமாரி. நம்ம ஊரில் கன்னியாகுமரி இருக்குல்ல, கன்னி குமாரி. இந்த 2 வார்த்தையும் யாருக்கு பிறந்தோம், புருஷனை அறியாத ஸ்திரீக்கு, பெண் பிள்ளைகளுக்கு தான் கன்னி. நம்ம மரியாளுக்கு என்ன சொல்கிறோம், கன்னி மரியாள். ஏன்னா யோசேப்புக்கு அவள் குழந்தையே பெற்று எடுக்கலை. ஆகையினால தான் இயேசு கிறிஸ்து அதை மனதில் வைத்து தன்னுடைய உயிர் போகக்கூடிய நேரத்தில் ஒரு மனுஷனை, ஒரு சீசனை அந்த பணியை மட்டும் செய்ய சொல்கிறார், நீ அவளை தன் தாயை ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தல மத்தேயு 27:46. இப்போ அந்த குமாரனாகிய தேவன் சிலுவையில் இருந்து அந்த சரீரத்திலிருந்து விலகி தூரப்படுறாரு. ஏன்னா அவ்வளவு பாடு, அவ்வளவு நிந்த, நம்மலாம் செய்த பாவம் அநியாயம் கொஞ்சமாக அவ்வளோத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, சுமக்கிறாரு. அவ்வளோத்தையும் உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கிறாரு. அப்போ அந்த காரியத்தை அந்த தேவன் அவருக்குள் வசித்த அந்த பிதாவாகிய தேவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாம, பார்க்க முடியாமல் விலகி போகிறாரு. அப்போ அதை படிக்க 2வது அதற்கு வேதம் சொல்லுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ அந்த தேவன், அந்த குமாரன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இப்போ இந்த பிறந்த பாலகனுடைய சரீரம் ஒரு வாலிபனாக தொங்குது. கொடுக்கப்பட்ட குமாரன் அங்கேருந்து விலகுதாரு, அவருடைய வேலை முடிந்தது, விலகுதாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்த வார்த்தையை பார்ப்போம், 30வது வசனம். அதில் இதில் யோவான் 19:28. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தாகமாக இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் தாகமாக தான் இருக்கிறாரு. ஜீவ தண்ணீர் அவர் அன்றைக்கு நீங்கள் வரணும், அவரை நீங்கள் சேவிக்க வேண்டும், அவரை நீங்கள் துதிக்க வேண்டும், அவரை நாம் புகழ வேண்டும், அவரை நாம் போற்ற வேண்டும் என்று அவர் விசுவார். அதனால தான் சொன்னார், தாகமுள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன், நான் ஜீவ தண்ணீரை அவனுக்கு கொடுப்பேன். ஏதோ தாகமாய் இருக்கிறேன். சிலுவையிலையும் அவர் தாகமாக இருந்தார். அதுக்கு அடுத்த வசனத்தால் வாசிங்க.
முடிந்தது என்று சொல்லி ஆ. தலையை சாய்த்து ஆ. ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இப்போ அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? முடிந்தது என்று சொல்லி என்ன பண்ணுறாரு? ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தல லூக்கா 23:46. ஆ ஆ ஆ இயேசு என்ன சொன்னார்? பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக்கிறேன் என்று சொல்லி விட்டார். இப்போ வேதம் சொல்லுது. எபிரேயர் 4வது அதிகாரத்துக்கு வாங்க. ஒன்னிலிருந்து வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ போகிறவர்களாக காணப்பட்டால் காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் பாருங்க, சுவிசேஷம் அவர்களிடத்தில் அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு அது பிரயோஜனப்படலை. விசுவாசித்தோம், நாம் விசுவாசி தானே, விசுவாசித்தவைகளை நாமோ அந்த இளைப்பாறுதல் நாம் என்ன பண்ணணும்? பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் ஆறாவது வசனத்தை வாசிங்க. ஆகையால் பாருங்க, இதுதான் பாயிண்ட். இப்போ இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை சொன்னார். சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசிக்கலை. என்று அவருடைய சத்தத்தை கேட்கிறார்கள். பாருங்க, முதலாவது சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக கேள்விப்பட்டவர்கள் அதற்கு அவர்கள் கீழ்ப்படியலை. அதனால தான் இயேசு சொன்னார், பிதாவை இவர்களுக்கு மன்னியும். ஏனென்றால் இவர்கள் கண்ணிருந்தும் காணாதவர்கள், காதிருந்தும் கேளாதவர்கள். வேதம் சொல்லுது, இவர்கள் கண்ணிருந்தும் காணலை, காதிருந்தும் கேட்கலை. ஏன்னா சுவிசேஷம் அவர்களுக்கு பிரசங்கப்படுது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்ன விசுவாசிக்க வேண்டாம், நான் என் பிதாவின் கிரியை செய்தால் நீங்கள் அதையாவது அதை பார்த்தாவது விசுவாசிங்க, நான் செய்த கிரியை நிமித்தமாக என்ன விசுவாசிங்க அப்படின்னாரு. ஆனால் அவர்கள் அதையும் ஏற்றுக்கொள்ளலை. வேதம் சொல்லுது, முதலாவது வாசிங்க தான், முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடினால். முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியில். சுவிசேஷம் அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு சுவிசேஷத்தை சொன்னார். அவருடைய சீசர்களை 12 பேர் சுவிசேஷத்தை சொன்னார்கள். அதுக்கப்புறம் 70 பேரை பிரித்து விட்டார். சீசர்கள் எங்கும் பெரிய சுவிசேஷத்தை சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அதில் பிரவேசிக்கலை, அவர்கள் அதற்கு கீழ்ப்படியலை. யோவான் 5:24 வாசிங்க. என் வசனத்தை கேட்டு பாருங்க, ஆண்டவர் சொல்லுதாருங்க, இயேசு சொல்லுதாரு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பாருங்க, அவர்களுக்கு தண்டனை கிடையாது, அதாவது அவர்களுக்கு மரணம் கிடையாது, நரகம் கிடையாது, நித்திய ஜீவனுக்கு உட்பட்டுகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மெய்யாகவே மெய்யாகவே சத்தியமாகவே சத்தியமாக சொல்ல, என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. என் வசனத்தை கேட்கிறவர்களுக்கு, அதை கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அதை பற்றி கொள்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ உலகத்தின் முடிவு வரையும் நீங்கள் அதில் என்ன பண்ணணுமா? நிலைத்திருக்கணும். அப்போ நான் வருமானமும் நீங்கள் ராபோஜனத்தை என்ன பண்ணணும்? செய்யணும். அப்போ அதை கீழ்ப்படிந்தா அப்போ தான் படிந்தாதான் நித்திய ஜீவன் உண்டு. ஒரு இன்னொரு வசனத்தை வாசிக்க, 2 தோசனை நிற்கிற 1:7. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய
நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு ஆ. கர்த்தராகிய இயேசு ஆ. தமது வல்லமையின் தூதரோடும் ஆ. ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் ஆ. வானத்திலிருந்து வெளிப்படும் போது ஆ. அப்படி ஆகும். பாருங்க, வேதம் சொல்லுது, மறுபடி வாசிங்க. தேவனை அறியாதவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு நீதி உள்ள ஆக்கினை அப்படின்னா என்னது? நீதி உள்ள தண்டனை. நீதி உள்ள தண்டனைங்க ஆக்கினைன்னு சொன்னால், வேதம் தவறு செய்யக்கூடாதுன்னா கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, இது எல்லாமே என்னது? அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய வார்த்தை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அதுக்கு கீழ்ப்படியல்ட்டா நமக்கு என்ன உண்டுமா? தண்டனை உண்டு வரும். அதான் யோவான் ஸ்நானம் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது சொல்லுதான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகிற கோபாக்கினைக்கு இந்த தண்டனைக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்போ அந்த ஜனங்கள் வாராங்க. ஆனால் வாரவங்களை பூரா அவன் பார்க்கும்போது எப்படி தெரியுது? ஒருவனும் மனுஷனாக தெரியல. எல்லாமே எப்படி தெரியுது? விரியன் பாம்பாக தான் இருக்காங்க. ஆனாலும் வாராங்க. ஆனாலும் அவன் என்ன சொல்லுதான்? தண்டனைக்கு தப்பிக்கொள்ளதுக்கு உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு கேட்குறான். அப்போ படிங்க, அதை 7வது வசனம் 2வது வசிங்க. 2 வசனம் இருக்கிறேன். தேவனை அறியாதவர்களுக்கும் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் அப்படி ஆகும். அதுக்கு அடுத்த வசனம். அந்நாளிலே பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் பாருங்க, விசுவாசிக்கிறவர்கள் எல்லார் இடத்திலும். இப்போ நாம யாரு? விசுவாசி தானே. விசுவாசிக்கிற எல்லார் இடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவர்களாயும் அவர் வரும்போது, யாரு? இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையிலே அவர் வரும்போது சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். அப்போ சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு தேவன் ஆக்கினை, மரணம், அக்னி, தண்டனை இவையெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு? வைத்திருக்கிறார். அப்போ நாம் சகலத்தையும் தெரிந்திருந்தும் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், வேதம் சொல்லுது, ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் இனி அவனுக்கு கிருபை கிடையாதான், தண்டனை உண்டு என்று காத்திருக்க கடவன். வெயிட்டிங், டிக்கெட் ரிசர்வேஷன் ஆகும்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்கோம்ல. அப்போது மனப்பூர்வமாக பாவம் செய்தால் நமக்கு இனிமேல் வரக்கூடியது எது தான்? தண்டனை. அப்போ அந்த தண்டனை தான் என்ன பண்ணணும்? எதிர்நோக்கணும். தேவன்ட்டு அப்போ என்ன சொல்லணும்? ஆண்டவர், தண்டனை எனக்கு குறையணும் தான் கேட்க முடியும். ஏன்னா தண்டனைக்கு ஒருவனும் தப்பிக்க முடியாது. வேதம் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சொன்ன இந்த வேதமே, இந்த வார்த்தையை உங்களை என்ன பண்ணும்? நியாயம் தீர்க்கும். இது நியாய தீர்ப்புக்குரிய புத்தகம், இது நித்திய ஜீவனுக்குரிய புத்தகம், இதில் கிருபைக்குரிய புத்தகம், இது அன்பு நிறைந்த புத்தகம், இதில் எல்லாமே இருக்குது. நாம் எப்படி அதை எடுத்துக்கொள்கிறோம், அதை எப்படி நாம் அதை உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறது அதனுடைய காரியம். கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? இப்போ இயேசு சொல்றாரு, யோவான் 19:30 வசனம் சொல்லுது, காடியை வாங்கிற பின்பு இதுதான் 6வது சொன்ன வசனம். என்னது? முடிந்தது. இப்போ முடிந்தது என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரு? முடிச்சிட்டாரு. இப்போ முடிந்தது அப்படின்னு சொல்லுதாரு. வேதம் சொல்லுது முடிந்தது என்று நினைத்தாரு. என்னதெல்லாம் முடிந்தது? என்னதெல்லாம் முடிந்தது? என்ன முடிஞ்சிச்சு? முடிஞ்சது ஏதாவது ஒன்று முடிஞ்சிருக்கணும்ல. முடிந்தது அந்த காரியங்கள். உபாகமம் 18:5, உபாகமம் 18:5, 18வது அதிகாரம் 5வது வசனம். உபாகமம்.
உபாகமம் 18வது அதிகாரம் 5வது வசனம். ஆ ஆ இல்லை இல்லை, உபாகமம் 18. ஆ ஆ ஆராதனை செய்யப்படி நிற்கும் பொருட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரத்தார் எல்லாருக்குள்ளும் அவனையே தெரிந்து கொண்டார். இல்லை, அப்போ வசனம் தப்பாக வாட்டி. அதாவது என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்கு எழுப்ப நிரப்பம். அது 18வது அதிகாரத்தில் 18 ஆ ஆ நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களுக்கு எழுப்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். பாருங்க, வேதம் சொல்லுது உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணி. ஆ இல்லை இல்லை, அதுக்கு மேலே அது வசனம் 2 படிக்குமா? என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சுயமாக எதையுமே செய்கிறதில்ல, பிதா செய்ய சொல்லி சொல்கிறது எதுவோ அதை அன்றி குமாரன் தானாய் ஒன்றும் செய்ய மாட்டார். அவருடைய வார்த்தையை தான் இவருடைய வாயில் போடுவார், அதை அவர் சொல்லுவார். நான் அவருக்கு கற்பித்தது எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். இப்போ வேதம் சொல்லுது இந்த வார்த்தை நிறைவேறி முடிந்தது. அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? அவர் முடிந்ததுன்னு நினச்சாரு. எப்படி முடிஞ்சிச்சு? ஏசாயா 7:14 வாங்க. ஏசாயா 7:14. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு கன்னிகை கர்ப்பதியாகி ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ இப்போ இந்த பிள்ளையும் பிறந்து சிலுவையில் தொங்கியாச்சு. இந்த காரியமாக என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. மத்தேயு 1:23 வாசிங்க. ஏசாயா 9:9 இந்த வார்த்தை இருக்குது. இதோ அவளுக்கு ஒரு கன்னிகை கர்ப்பதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், ஒரு பாலன் பிறப்பா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்போ இந்த வார்த்தையும் என்ன பண்ணியாச்சு? முடிஞ்சிட்டு, இதுவும் நிறைவேறிட்டு. லூக்கா 4ஆம் அதிகாரம் 17 21 வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறாரு. அவர்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்க இடத்தை கண்டு வாசித்து இந்த வார்த்தையும் முடிந்தது. அந்த மோசேக்கிட்ட ஆண்டவர் சொல்றாருல, என் வார்த்தையை அவன் வாயில் வைப்பேன். அந்த வார்த்தையை இவர் பேசிட்டு இந்த வார்த்தையும் இன்றைய தினம் நிறைவேறிட்டு, இந்த வார்த்தையும் முடிஞ்சிட்டு. எபேசியர் 2:6 வசனம் வாசிங்க. 2வது அதிகாரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்வும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்போ நாம எப்படி ரட்சிக்கப்படணும்? கிருபை. கிருபையினால, வெறும் கிருபை மட்டும், அவர்கிட்ட நிறைய கிருபை இருக்குது.
நம்மகிட்ட என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் வேணுங்க. விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மகிட்ட விசுவாசம் வேணும். விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் வேதம் சொல்லுது, அவர் விசுவாசத்தை என்ன பண்ணுவார்? தொடங்குகிறவர். அவர் விசுவாசத்தை முடிக்கிறவர். சிலர்கிட்ட விசுவாசத்தை தொடங்குவார், சிலர்கிட்ட விசுவாசத்தை முடிச்சிருவார். விசுவாசம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தான் வரும்? நியாய தீர்ப்பு தான், தண்டனை தான். விசுவாசத்தை ஒருத்தனுக்கு தொடங்குதான்னு அவனுக்கு என்ன வருது? இரக்கம், கிருபை, அவருடைய அன்பு அவன் மேலே இருக்குது. நாம் எல்லாம் தேவன் நேசிக்கத்தக்க அளவில் நம்ம பெரிய கிரியையை செய்தோமா? இல்லைங்க. நாம் எங்கேயோ இருந்தோம். தேவர் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை அவர் அழைத்திருந்தார், நம்மை அவரை தெரிந்து கொண்டார். ஆகையினால நாம் இந்த வார்த்தையை கேட்கும்போது அதை இது எனக்கான வார்த்தை, இது என்னுடைய வார்த்தை. நான் பாருங்க, ரொம்ப நம்ம ஊரில் சொன்னாங்களா, பிஞ்சிலே விளைஞ்சேம்பாங்களா, அந்த மாதிரி கதை. நான் சின்ன வயசுலேயே நம்ம லீதி அக்கா வீட்டில் பெரிய அக்கா அப்போ தான் வீடு கட்டியிருக்கா, கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருக்கா. மைக்கு போட்டு ஒரு எங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் சினிமா பாட்டு போட மாட்டாங்க. அந்த வீட்டில் மைக்கை வாங்கி கடவுள் ஒருவர் உண்டுன்னு எங்கள் அம்மா சொல்லுதா, ஆனால் எங்கள் அம்மா பார்க்கல. எங்கள் பெரியம்மா, அவங்க அம்மா தான், எங்கள் பெரியம்மா சொல்லுதாங்க, எங்கள் பெரியம்மா பார்க்கல. எங்கள் மாமன் தாய் மாமன் பாருங்க மீசை எப்படி முறுக்கியிருக்காரு, அவர் பார்க்கல அப்படின்னா இல்லை மைக்கை அவன்ட்டு பிடுங்கிற. இப்படி நம்ம பேசணும். நம்ம அதுக்கு தகுதி கிடையாது. ஆனால் தேவன் நம்மளை என்ன பண்ணார்? அழைத்திருந்தார். அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம கடவுளே இல்லை, கடவுள் உண்டுன்னு சொல்லுறவங்க முட்டாள்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். நமக்கு அந்த இந்த வேதத்துக்கும் எவ்விதம் நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த வேதத்துக்கும் சம்மந்தம் இருந்துச்சா? கிடையாது. ஆனால் இன்றைக்கி அதை நாம் நம்முடையதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னா அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையினால தான் இன்றைக்கி நாம் இந்த வசனத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு வாங்க, 39, 40 வாசிங்க. இங்கே பாருங்க, நாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வேதாகமத்தில் உள்ள நம்ம அந்த பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கும்போது அவர்கள் அநேக பாடுகளுக்கு மத்தியிலையும் தேவன் அப்படியே வைராக்கியமாக வச்சுருந்தாங்க, அப்படியே நம்பியிருந்தாங்க. பாருங்கள், யோபுவை போல் யாரும் உண்டா? எவ்வளவு பாடு. அப்பவும் கடைசியில் சொல்லுதான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு கண் இருக்குதான்னு கேட்டிருக்கலாம், இந்த கர்த்தருக்கு இறக்கம் இருக்கான்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி சொல்லலாம். அவன் என்ன சொன்னான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது உங்கள் அம்மா செத்து போனான்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்னு எவனா சொல்லுவிடா? தான் குடும்பத்தையே அழிவுக்கு கொடுத்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய ஆஸ்தி, ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. அப்பவுமே சொல்லுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை சொல்லுதான், நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். நான் நிர்வாணியாய் வந்தவன், நாம் நிர்வாணியாய் அங்கு போகிறேன். நான் நிர்வாணியாய் வந்தவன், நாம் நிர்வாணியாய் அங்கு போகிறேன். கோடை சொல்லவும் கோவில் ஒன்றுண்டோ, கோடை சொல்லவும் கோவில் ஒன்றுண்டோ, நாடி போம் அந்த நாட்டிற்கே, நாடி போம் அந்த நாட்டிற்கே. அருணோதயம் எழுந்தேடுவோம், பரம் இயேசுவை துதிப்போம். அருணோதயம் எழுந்தேடுவோம், பரம் இயேசுவை துதிப்போம். அருணோதயம் பரமானந்தம், அருணோதயம் பரமானந்தம். பரனோடுறவாடவும், பரனோடுறவாடவும். நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். ஆனால் கூட சொல்லதுக்கு, கூட கொண்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆகையினால் என்ன செய்யணுமா? அருணோதயம் எழுந்துற நேரத்தில், சூரியன் உதிக்கிற நேரத்தில் நான் எழுந்து பரனோடு என்ன பண்ணணுமா? உறவாடணுமா?
ஹல்லேலூயா. இந்த நாளை காண செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிப்பீர், இந்த நாளை எனக்கு என்ன பண்ணணும், ஆசீர்வதித்து தாரும் அப்படின்னு கேட்கணுமா? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில் நீங்கள் தேடுங்க. ராம் முழுவதும் டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு படுத்தா அதிகாலையிலேயே எந்திக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, அதிகாலையிலேயே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அப்போ இந்த உலகத்தில் கூட சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுது, வாசிக்காத. இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை, அந்த காரியத்தை இவர்கள் அடையாமல் போனார்கள். அவர்கள் பாருங்க, ஒன்றுக்கும் உதவாத நம்மை அல்லாமல் இன்னும் அவர்கள் பூரணமாகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிறாராம். அவர் நமக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விசேஷமான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறாரு. ஆனால் அதை எப்போ கொடுப்பாரா? நாம் பரிபூரணப்பட்டு போகும்போது தான் அவர்களுக்கு கொடுப்பார். நாம் பரிபூரணப்பட்டு போகும்போது தான் கொடுப்பாரு. 19வது வசனம் 1 வாசிங்க. அதுலேயே தான் எபிரேயரில் இல்லை, எபிரேயர் 12:1. பாருங்க, சாட்சி நிறைய இருக்குது. வேதம் சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருக்குது. நம்ம சுற்றில இருக்க பாருங்க, பாரமான யாவற்றையும் பாருங்க, 2 காரியத்தை தள்ளணும். ஒன்று பாரம் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ சொன்னால, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ. அப்போ அந்த பாரத்தை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். அப்போ அந்த பாரத்தை அவருடைய சமூகத்தில் கொண்டு இறக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம லகுவாக மாறிடணும். நம்மை நெருக்கி நிறைய பாவங்கள் உலகத்தில் நம்ம சுற்றி நிற்குது. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? தள்ளி விடணும். வேண்டாம், இது நமக்கு தகுதி இராது. அப்போ பவுல் சொல்லுதான், எல்லாவற்றையும் செய்வதற்கு என்னால் முடியும், ஆனால் எல்லாம் எனக்கு தகுதி கிடையாது. எல்லாம் எனக்கு தகுதி கிடையாது, தகுதியாக இராது. அப்போ நம்ம சுற்றி நெருக்குகிற காரியத்தை நம்ம விளக்கணும். விளக்கி விசுவாசத்தை துவக்கிறவரும், விசுவாசத்தை யார் துவக்குவா, யார் முடிக்குவா? அந்த இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். அப்படி ஓடினாதான் நாம் அந்த லக்கை நோக்கி அடைய முடியும். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்னால் வச்சிருந்த ஒரு சந்தோஷம், அவர் தேவனுடைய வலது வருஷத்தை வீட்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு வச்சிருந்து, நமக்கு ஒரு சந்தோஷம் வச்சிருக்கு. நாம் அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தோஷம் வச்சிருக்குது. ஆகையினால அவரை அவமானம் காரி துப்புனா. வேதம் சொல்லுது, கண்ணை கட்டிட்டு உன்னை அடித்தது யாருன்னு கேட்டான். அவருக்கு சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியும். ஆனால் அவர் என்னலை சொல்லலை. அவர் அடிக்கப்பட கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல வாய் திறவாது இருந்தார். சகலத்தை அறிந்திருந்தார். அவருடைய சீசர்கள் அவரை ஒவ்வொரு அணுவாக சோதித்து பார்த்தாங்க. ஆண்டவரே, மனுஷனில் யாரும் உம்மை குறித்து உமக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை, நீர் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்னு சீசர்கள் சாட்சி சொன்னாங்க. அப்பேற்பட்ட காரியங்கள் அறிந்திருந்தோம். அவர் தமக்கு அந்த மகிமையான காரியம் இருக்குன்னு சொல்லி அந்த அவமானத்தை, அந்த நெருக்கத்தை ஒன்றும் பொருட்படுத்தலை. நமக்கு என்ன அவமானம் வருது? ஒவ்வொருத்தருக்கும் அவமானங்கள் உண்டுங்க. அக்கம் பக்கத்தில் அவரவர்கள் வாழ்க்கையில் அவமானம் உண்டு. அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாதுங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தின இயேசுவை, நமக்காக அடிக்கப்பட்ட. ஏப்பா, அவருக்கு ஏற்படாத அவமானமா? அவருக்கு ஏற்படாத நெருக்கடியா? அவரை தூசிக்காத தூஷணமா? தாவீத ஒரு நேரம் சவுலுடைய உறவினர் தூசித்தான். அப்போ என்ன சொன்னா? சிமையை தூசிக்கும் போது அது தூசிக்கட்டும், அது நிமித்தமாவது என்னை ஆண்டவர் ரட்சிக்காரான்னு பார்ப்போம், அது நிமித்தமாவது என் மேலே இறக்கப்படுத்தாரான்னு பார்ப்போம். அப்போ ஒருத்தர் உங்களை நெருக்கும் போது, உங்களை தூசிக்கும் போது, உங்களுக்கு அதுக்கு அப்புறம் அடுத்தால வர்றது என்னது? ஒரு மகிமையான காரியம் வரும். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து
பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அப்போ இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை அவர் சுமந்தார், அவருக்கு கொடுக்கப்பட்ட அவமானத்தை அவர் சுமந்தார், அவருக்கு கொடுக்கப்பட்ட தூசணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். பேசலை, ஒன்றும் பேசலை, மாறுத்தனம் ஒன்றும் சொல்லலை. பொந்தி பிலாத்து கேட்குறான், நீ என்ன பேச மாட்டேக்கா? நான் நினச்சா ஒன்றை விடுதலை பண்ணலாமே. ஆனால் அவர் ஒன்றுமே பேசலை, வாய் திறவாமல் இருந்தார். அந்த தேவனை நோக்கி அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. உங்கள் ஆத்மாக்களில் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் வேதம் என்ன சொல்லுது? பாவத்திற்கு விரோதமாக போராடும் போது ரத்தம் சிந்தல் கூட வருமா? அந்த அளவில் கூட நாம் இன்னும் என்ன பண்ணலை, வரலை, எதிர்த்து நிற்கலை. நம்ம பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறதுன்னா பாவிகளுக்கு நம்ம சாட்சி சொல்வது தான் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறது. அப்போ ஒரு பாவியை குறித்து நம்ம பேசும்போது இன்றைக்கி பாருங்கள், நிறைய நாட்டில் இப்போ இன்றைக்கி மகாராஷ்டிராவோட சட்டம் போட்டாச்சு. எப்படி? மதம் மாற்றுதல் தடை சட்டம் போட்டாச்சு. நிறைய நாடுகளில் பிஜேபி ஆட்சியில் இருக்க எல்லா இடத்துலையுமே மதம் மாற்றுதல் தடை சட்டம் போட்டாச்சு. இந்த சட்டங்கள் டார்கெட் யாருக்காக? கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக தான். இஸ்லாமியர்களுக்கு சில இடங்களில் 1-2 செய்கிறாங்க, இவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக போடப்பட்ட சட்டம். அப்போ வேதம் சொல்லுது, அதை வாசிங்க, 2வது வாசிங்க. பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் நம்ம எதிர்த்து நிற்கலைங்க. பாவிக்கு விரோதமாக நீ பாவம் செய்தா நீ இயேசுவை ஏற்றுக்கொள் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஏன்னா பாவத்தை ஏற்று நிற்கிறதுன்னு சொன்னால் பாவியை மனம் திரும்ப கொண்டு வந்தால் தான் பாவத்துக்கு ஏற்று நிற்கணும்னு அர்த்தம். பாவியை நீ மனம் திரும்ப வா அப்படின்னு சொன்னால் அப்போ பாவி பாவம் செய்ய மாட்டான். அப்போ பாவி மனம் திரும்பி நீதிமான் ஆகும்போது நாம் அந்த பாவத்தை தான் ஏற்று நின்னோம், அந்த பாவியை ஏற்று நிற்கல. பாவத்தை வெறுத்து பாவியை நேசித்தார். ஆகினால தான் வேதம் சொல்லுது, பாவத்துக்கு விரோதமாக நீங்கள் என்ன ஏற்று நிற்கலன்னு சொல்லுது. அப்போ அந்த பாவத்தை விரோதமாக நம்ம ஏற்று நிற்கணும். அப்படி நிற்கும்போது நமக்கு ஏற்படுவது என்னதான்? இரத்த சிந்தை கூட தேவைப்பட்டால் வரும். அந்த அளவில் நாம் இன்னும் போகலை அப்படின்னு வேதம் சொல்லுது. நாம் எப்படி இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாமே என்ன பண்ணோம்? சிந்திச்சு பார்ப்போம், ஒரு பாட்டு படிப்போம், நேரம் நெருங்கிட்டு முடிப்போம். 339 இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் அப்படிங்கிற பாட்டை படித்து இந்த செய்தியை முடிப்போம், நிறைவு பெற்றோம். 339 337 339 339வது இந்த பாடலை படிக்கும்போது படிச்சுட்டு நம்ம அந்த ஆராதனையை நிறைவு செய்யும், உபவாச கூட்டத்தை முடிப்போம். அல்லேலூயா. சொல்ல புரிஞ்சிச்சா உங்களுக்கு? செய்தி புரிஞ்சிச்சா? புரியணும், இல்லைன்னா தண்ணிக்கு மேலே அது என்னது தலைக்கு மேலே செய்தி போச்சுன்னா அது பிரயோஜனப்படாது. ஒரு வார்த்தை சொன்னாலும் அது என்னதான் இருக்கணும்? திருவார்த்தையாக இருக்கணும். பிரணாம் சொல்லுதாரு, நான் ரொம்ப அதிகமாக பிரசங்கம் பண்ணதான், ஆனால் உண்மையிலே நல்ல செய்தியே 3/4 மணி நேரம் பேசுகிறவங்க தான் நல்ல செய்தியாளர் அப்படிம்பாரு. அந்த மாதிரி அவர் நிறைய காரியங்களை சொல்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கிறாரு. சரி, படிப்பு பாட்டு. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமா எல்லாரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் மகிமா எல்லாரோடு நான் வாழ்ந்தால் போதும். நிச்சயமா மோட்ச வெற்றி சேர்ந்தால் போதும். நிச்சயமா மோட்ச வெற்றி சேர்ந்தால் போதும். அல்லேலூயா தோட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா தோட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமா எல்லாரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமா வேலையாலே காக்கப்பட்டு, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு
இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜப கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை நிறைவான ஜப கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். பாரே நான் அடிபட்ட முதுகை பார்த்தேன், பாரே நான் அடிபட்ட முதுகை பார்த்தேன். ஒவ்வொரு காயங்களாய் மொத்தம் செய்தேன், ஒவ்வொரு காயங்களாய் மொத்தம் செய்தேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியார் தெரிந்திடுவே, எந்தனே பாச்சவேட்டை நினைக்கையிலே, என்னுள்ளம் நன்றியார் எந்தனின் பாச்சவேட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்தன் நாவும் போதாதையா, வர்ணிக்க எந்தன் நாவும் போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் ஏழை என் நாவல் என்று தேர்ந்திடுமோ, ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துணைகிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துணைகிறாரோ. அவளாயே கேடுது எனதுள்ளமோ, அவளாயே கேடுது எனதுள்ளமோ. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்சத்தில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜா